திருகோணமலை சம்பூர் 7ஆம் வட்டாரத்தில் பாழடைந்த கிணற்றிலிருந்து சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 15 வயதான சிறுவன் ஒருவனே இன்று நண்பகல் 1 மணி அளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மூதூர் பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான விசாரணை குழுவினரால் சந்தேக நபரான உயிரிழந்த சிறுவனின் மைத்துனன் கைது செய்யப்பட்டுள்ளான். சந்தேக நபரான சிறுவனிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரான சிறுவனை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பூர் 7ஆம் வட்டாரம் பகுதியில் வசித்த 6 வயதான குகதாஸ் தர்ஷன் என்ற சிறுவன் கடந்த 25ஆம் திகதி மாலை காணாமற் போன நிலையில் அன்று நள்ளிரவு குறித்த பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டான். சடலத்தின் வயிற்றுப் பகுதியில் கல்லொன்று கட்டப்பட்டிருந்ததால் சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 25 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட போது சிறுவனின் மரணத்துடன் கடற்படையினருக்கு தொடர்புள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். திருகோணமலையில் சம்பூர் என்ற கிராமத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முதல் குடியேறிய கிராமத்து மக்களின் குகதாசன் தர்சன் என்ற அந்த 6 வயது மாணவன் 2 தினங்களுக்கு முன் கடற்படை முகாமுக்கு அருகாமையில் உள்ள பாழடைந்த கிணற்றில் கல் கட்டப்பட்டு ஒரு இறந்த நிலையில் அவரை கண்டெடுத்தார்கள். அந்த 1ஆம் ஆண்டு கல்வி கற்கின்ற அந்த சிறுவனை இந்த நிகழ்வுக்கு போலீஸ் திணைக்களம் அறிவித்திருந்தது. 4 குழுக்கள் கொண்ட பிரிவை அமைத்திருக்கிறோம், விசாரணை நடக்க வேண்டும். இதற்கு 4 குழுக்கள் தேவையில்லை. இதை செய்தது கடற்படை என்பதை அங்குள்ள மக்களும் அறிவார்கள், நீங்களும் அறிவீர்கள். ஏனென்று சொன்னால் கடற்படை முகாமில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் உள்ள அந்த பாலடைந்த கிணற்றுக்குள் பொதுமக்கள் யாரும் அந்த பிரதேசத்தில் வருவதில்லை. அந்த 50 உங்களுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு சிறுவனை கொன்று கிணத்தில் கட்டி போடுவதற்கு அப்படியான கடற்படை எல்லைக்குள் அப்படி பொதுமக்கள் சென்று செய்ய முடியாது. அந்த சிறுவன் என்ன செய்தான்? பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. அவர் கட்டப்பட்டிருந்த கல்லில் கடற்படையின் சப்பாத்து நூல்களால் தான் அந்த முடிச்சு போட்டு அந்த கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அந்த சிறுவனுக்குரிய உண்மையான நீதியை பெற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை கடற்படையின் ஊடக பேச்சாளர் ஏற்கனவே நிராகரித்திருந்தார்.